ஓம் நம சிவாய. சிவவாக்கிய சித்தர் பாடல்களில் இன்று இறைவனால் எடுத்த மாடத்தில்லை அம்பலத்திலே அவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமைந்தது கருவி நாதமுண்டு போய் கருநின்ற வாசல் 9 ஒருவராய் 1,00,00,000 உள்ளுள்ளே அமர்ந்ததே. நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கலாம். உடம்பு உயிரெடுத்ததோ, உயிர் உடம்பெடுத்ததோ, உடம்பு உயிரெடுத்த பொழுது உருவமேது செய்வீர், உடம்பு உயிர் இறந்த பொழுது உயிர் இறப்பதில்லையே, உடம்பு மெய்மறந்து கொண்டுணர்ந்து ஞானம் போதமே. புரியுங்களா? அது உடம்பு உயிர் எடுத்ததோ, உடம்பு வந்துட்டு உயிரை அது இன்னும் சொல்லுவாங்கள்ல, இது ஃபஸ்ட்டு வருது அப்படின்ட்டு, கோழி ஃபஸ்ட்டு வருது தான், முட்டை ஃபஸ்ட்டு வருது தான் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்துட்டு உயிர் எடுத்ததோ, உயிர் இல்லைனா சரின்ட்டு உயிர் வந்துட்டு உடம்பு எடுத்ததோ. என்ன உடம்பு உயிர் எடுத்த பொழுது உருவமேது செய்வீர். நம்ம உடம்பு வந்துட்டு உயிர்க்குள்ளே போச்சுன்னா உருவம் ஏது செய்வீர். உருவம் வந்துட்டு நம்ம வந்து செய்ய முடியாது. அது நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது உடம்பை. என்ன உடம்பு உயிர் எடுத்த பொழுது அந்த உடம்பு வந்து சூஸ் பண்ணுது உயிரை. அப்போது உருவம் ஏது செய்வீர். ஓகேவா? ஏன்னா அந்த உடம்பு தான் வந்துட்டு அந்த உயிர்க்குள்ளே போகுது. அப்போது அந்த உருவம் வந்துட்டு இப்படி யார் செய்வாங்க? அந்த உயிர். அந்த உயிர் தான் வந்துட்டு அந்த உடம்பு வந்துட்டு எடுத்துக்கிட்டு வந்து போய் சேர்றது இல்லையா? இப்போ உடம்பு உயிர் இறந்த பொழுது உயிர் இறப்பதில்லையே. பாருங்கள், அப்போது அந்த உடம்பு விட்டு உயிர் போயிடுச்சுன்னா உயிர் வந்துட்டு இருக்காது. உயிர் வந்துட்டு இறப்பதில்லை. உயிர் வந்துட்டு சாகாது. புரியுதுங்களா? உயிர் இறப்பதில்லை. உயிர் இறப்பதில்லையே. உடம்பு மெய் மறந்து கண்டுணர்ந்து ஞானம் போதுமே. ஆனால் உடம்பு வந்துட்டு மெய் மறந்து கண் உணர்ந்து ஞானம் போதுமே. புரியுதுங்களா? அதான் சொல்கிறாங்க. இந்த உடம்புல உயிர் வந்துட்டு இல்லை அப்படின்னா அந்த உடம்பு வந்துட்டு இறக்காது. அதான் வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது என்லைட்மெண்ட் ஸ்டேட்டு. உடம்பு வந்துட்டு உடம்பை விட்டு உயிர் போகுதுன்னா உடம்பு வந்துட்டு வீணாக போகாது. உடம்பு வந்து பாதுகாத்து அந்த உயிர் வந்துட்டு வந்து ஓடிட்டுருக்கோம் அப்படியே உடம்புல. அப்போது உடம்பு மெய் மறந்து கொண்டு நடந்து ஞானம் உடம்பு வந்துட்டு உடம்புக்கு இல்லையா அதை மறந்துட்டு அந்த உடம்பு இல்லாத அந்த ஜீவஜோதிக்கு இல்லையா அந்த ஜீவஜோதியை வந்து கண்டு உணர்ந்து ஞானம் போதுமே. புரியுங்களா? அதான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா, ஒளி உடலாகிறது. அதான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். உடம்பு உயிர் எடுத்ததோ, என்ன உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்பு உயிர் எடுத்த பொழுது உருவம் மீது செய்வீர், உடம்பு உயிர் இறந்த பொழுது உயிர் இறப்பதில்லையே, உடம்பு மெய் மறந்து கொண்டுணர்ந்து ஞானம் பூதமே. இதெல்லாம் ஓம் நம சிவாய. தென்னாடு இயேசுவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, மந்திரங்கள் உண்டு நீர் மயங்குகின்ற மானிடர். என்ன மந்திரங்கள் ஆவதும் மரத்தின் ஊரில் அன்று கான். மந்திரங்கள் ஆவதும் மரத்தின் ஊரல் அன்று கான். மந்திரங்கள் ஆவது
மதத்தெழுந்த வாயுவே மதத்தெழுந்த வாயுவே மதத்தெழுந்த வாயுவே மந்திரத்தை உண்டவருக்கு மானம் ஏது இல்லையே. என்ன மந்திரம் அது? ஓம் சிவாய். அந்த மந்திரம் சொல்கிறாங்க பாருங்க. இந்த மந்திரங்களில் உண்டு நம்ம மயங்கிக்கின்ற மானிடு நிறைய சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம அந்த மந்திரங்கள் உண்டு. நீர் மயங்குகின்ற மானிடர்கள் மந்திரங்கள் ஆவதும் மரத்தின் ஊரல் அன்று காணும். மந்திரங்கள் எப்படி வருது? மந்திரங்கள் மரத்தின் ஊரல் என்று காணும். என்னது? நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா. நம்ம தான் மந்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா. அப்போது பாருங்கள், மந்திரங்கள் ஆவது மதத்தெழுந்த வாயுவே. யார்? நம்ம தான். மதத்தெழுந்த வாயுவே மந்திரத்தை உண்டவருக்கு மானம் ஏது இல்லையே. அந்த மந்திரத்தை உண்டவருக்கு சொல்கிறோம் இல்லையா. அந்த சொல்கிறவர்களுக்கு மரணம் இல்லை. அவங்க ஜீவ ஜோதியை மாறிடுவாங்க அவங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்க. மந்திரங்கள் உண்டு மகிழ்கின்ற மானிடியன் மந்திரங்கள் ஆவதும் மரத்தின் ஊரல் அன்றுக்கான். மந்திரங்கள் ஆவது மதத்தெழுந்த வாயுவே. வாயுனே எனது சுவாசம், பிராணவாயு. அது மந்திரங்கள் ஆவது மதத்தெழுந்த வாயுவே மந்திரத்தை உண்டவருக்கு மரணம் ஏதும் இல்லையே. ஓகேங்களா? அடுத்து பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடலிலே திரியும் ஆமை கரையில் ஏறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த பொழுது ரூபமானவாறு போல கடலுள்ளே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலுள்ளே நினைந்து நல்ல உண்மையானது உண்மையே. என்ன? கடலிலே திரியும் ஆமை கரையில் ஏறி முட்டையிட்டு. இது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் நான். என்னென்னா, ஆமை கரையில் முட்டையிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு கரையில் இருக்கக்கூடிய முட்டை மாமா நினைக்கும் பொழுது நினச்சாலே கொஞ்சம் பிடிச்சிடும் அந்த முட்டை. சரிங்களா? அப்போ பாருங்கள், அதான் பார்த்தீங்கன்னா நினைவு தேர்ச்சி அது. அந்த நினைவு தேர்ச்சியை ஆமைக்கு சொல்கிறாங்க. கடலிலே திரியும் ஆமை கரையில் ஏறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த பொழுது ரூபமானவாறு போல. ஓகேங்களா? மடலுள்ளே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே ஓடுகின்ற அந்த ஜோதிக்கு இல்லையா இறைவன், அந்த ஜோதியை உடலுள்ளே நினைந்து நல்ல உண்மையானது உண்மையே. நம்ம மனதுக்குள்ள நினச்சி அந்த உடம்பை நம்ம நினைந்து நல்ல உண்மையானது உண்மையே. நம்முடைய உடம்புக்குள்ளே ஓடிட்டுருக்க ஜோதியை வணங்கும் பொழுது நம்முடைய உடம்பு பார்த்தோன்னா ஜோதியாக மாறிடும். அதான் சொல்லாங்க பாருங்கள். மடலுள்ளே இருக்கும் எங்கள் மணி அரங்கு ஜோதியை உடலுள்ளே நினைந்து நல்ல உண்மையானது உண்மையே. உண்மையை நம்ம உணர்ந்து நம்ம அதுவாகவே மாறிடும் இல்லையா. மாறிடும். அதான் சொல்கிறாங்க இதில். திருச்சிற்றம்பலம்.